போனை எடுக்காம இவன் என்ன பண்றான்? நம்ம சொன்ன காரியத்தை இவன் செஞ்சானா என்னன்னு தெரியலையே. மிஸ்டர் மாதவன் சார், உங்களை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணோம்? சங்கரை கூலிப்பட வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக. என்ன சார் உளறீங்க? சங்கர் யாரு? ஸ்டேஷன் வாங்க, தெரியும் சார். நான் ஒன்னும் யாரையும் கூலிப்பட வச்சுலாம் கொலை பண்ண முயற்சி பண்ணல. இத பாருங்க, புரோக்கரோட போன். வேலை ஆச்சா இல்லையான்னு அவர் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களே, 15 மிஸ்ட் கால் இருக்கு. சார், இது எப்படி உங்ககிட்ட? கூலிப்பட ஆளுங்க எங்க கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு புரோக்கர் பேரை போட்டு கொடுத்துட்டாங்க. புரோக்கர் அடி தாங்க முடியாம உங்க பேரை சொல்லிட்டான். அவன் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவன் போன் என்கிட்ட தான் இருக்கு. விளக்கம் போதுமா? ஏறுங்க ஜீப்ல. சார், நான் எங்கேயும் வர மாட்டேன் சார். இதெல்லாம் ஃபுல்லா கட்டுக்கதை. இதெல்லாம் அந்த சங்கரோட சூழ்ச்சியா தான் இருக்கும். நான் என் லாயர் கிட்ட பேசணும். ஸ்டேஷன்ல இருந்து கூட பேசிக்கலாமே. சார், நான் வேணா என் கார்ல வந்துட்டுமா? உங்க ஆபீஸ் தானே, இங்கே நிக்கட்டும். நீங்க வண்டியில இருங்க. ஏறுங்க. ஏமாப்ல, இந்த பேப்பர்ல ரியல் எஸ்டேட் விளம்பரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த சங்கர் ஏதோ மாதவனுக்கு போட்டிய கம்பெனி ஆரம்பிச்சு இந்த ஏர்போர்ட் பக்கம் படப்ப பக்கம் எல்லாம் நிலம் வாங்கி பிளாட் போட்டு விக்கிறதா சொன்னானே. அதுக்கு என்ன இப்ப? ஏப்பா, உன் தம்பியாச்சாப்பா, உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆபீஸ் பக்கமானு அன்பா கூப்பிட்டானே. எனக்கு டைம் கிடைக்கல, அதனால போகல. போதுமா? ஆமா ஆமா, பெரிய பிசாத்து கணக்கு எழுதிட்டு இருக்கிற நீ. ரொம்ப பிஸியாக்கு நீ. நேத்து 4 மூட்டை அரிசி வித்துருக்கு, இன்னைக்கு 40 கிலோ லூசுல வித்துருக்கு. இத நாள் பூரா உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ. அட போயிட்டு தான் வாப்பா, 4-8 தானே அவன் ஆபீஸ். எனக்கு போக பிடிக்கல. இத பாரு மாப்ள, ஒருத்தன் வளர்றானா அவனை வாழ்த்தணும், வைத்தறிச்சல் படக்கூடாது. எடுத்து அடிச்சுன்னு வை, மண்டை பேந்துரும். இதுக்கு அசிங்கம்னு பாக்குறேன். டேய், இப்ப நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன்? நீ இவ்வளவு கோவமா அடிக்க வர நீ? என்ன எனக்கு வைத்தறிச்சல்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் நேர் வழியில சம்பாரிச்சு பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தானா அவனை பாராட்டுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஓஹோ. ஆனா அவன் தில்லுமுள்ளி பண்ணி சம்பாரிச்ச பணமா இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏதோ அவன் பண்ற விஷயம்லாம் தப்பா இருக்குன்னு என் மனசுக்கு படுது மாமா. அதனால தான் நான் போகல. சுத்தம். ஏண்டா, சொந்தமா சம்பாரிச்சு ஒருத்தன் கடை வைக்கணும்னா ஊருக்குள்ள ஒரு பய கடை வைக்க முடியாது தெரியுமா? சென்னை மறுபடியும் 1920 இருக்கிற மாதிரி பொட்டல் காடாயிடும். மாமா, எனக்கு மத்தவங்க பத்திலாம் பிரச்சனை கிடையாது. நான் ஏன் வழியில போயிட்டு இருக்கேன், என்ன அப்படியே விட்டுரு. எல்லாரும் பசும் தோல் போத்திய புலி ஆயிட்டாங்க. நீ புலித்தோல் போத்திய பசுவா? அடிச்சேன்னு வையே. என்ன வெயிட் ஏறிக்கிட்டே போகுது? கவர்மெண்ட் பாதுகாப்புக்காக ஹெல்மெட் போட சொன்னா அது எனக்கு ஆபத்தால முடியும் போல் இருக்கு. கொன்று உன்ன வாழவன் தான். இன்னைக்கு உனக்கு சுழி சரியில்லடா, உனக்கு குழி வெட்டுது. பி கேர்ஃபுல். யார சொன்ன? என்ன சொன்னா நானு? ஹலோ, அப்படியா? எப்போ? நானா? நான் போய் என்னங்க பண்றது? அப்படியா? சரி, போறேன். நானே ஒதுங்கி இருந்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. என்னாச்சுரா மாப்ள? குடும்பத்துல இன்னும் குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இரு. டேய், பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்குடா. நானும் உன் கூட வரேன்டா மாப்ள. சரி வா. டேய் முருகா, வாடாங்க. நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். கடை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. கடை ஒன்றும் காக்கா தூக்க முடியாது, பத்திரமா இருக்கும். நீங்க கிளம்புங்க. ஏண்டா, நான் 4ஆம் கிளாஸ் 10 வருஷம் படிச்சேங்கிற அந்த பிரம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன மதிக்க மாட்டேன்றியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. ராஜனை எடுத்து ஹெல்மெட் கையில் வச்சுட்டாரு. ஹெல்மெட் எடுத்து மண்டையில் போட்டுருக்கணும். இதால ஆளப்பாரு. யோ மேனேஜர், என்ன விளையாடுறியா? இன்னும் எவ்வளவு நேரம் நான் இங்கே இருக்கிறது? வக்கீல கூட்டிட்டு வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போக பாரு. அப்படி இல்ல, நாளைக்கு நீ ஆபீஸ்ல இருக்க மாட்ட. என்ன எவ்வளவு தைரியம் பாருங்க சார். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, லைனை கட் பண்ணிட்டா.
இதை பாருங்க, கனவு உலகத்துல இருக்காதீங்க, யதார்த்தத்துக்கு வாங்க. உங்க கம்பெனில இருந்து யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ஏன்? ஏன்னா நீங்க செஞ்ச காரியம் அப்படி சார். இதுக்கு முன்னாடி ராஜாவும் சங்கரும் தான் எம்டியா இருந்தாங்க. உங்க ஆபீஸ் ஸ்டாஃபுங்க அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க சங்கரே கொலை பண்ண கூலிப்படி ஏவி விட்டுருக்கீங்க. யார் வருவாங்க உங்களுக்கு? சார் இப்போ என்ன பண்ணலாம் சார்? இது கொலை முயற்சி கேஸ், முன்ஜாமீன் கூட கிடையாது. உங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணுங்க. ஐயோ சார், அதெல்லாம் வேணாம் சார். ஏற்கனவே தாத்தாவோட சொத்து, ஆபீஸ், உயிலுன்னு நான் பேசுறதும் அதுக்காக நான் செஞ்ச பல காரியங்களும் அவளுக்கு பிடிக்கிறது இல்லை சார். அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சார். வேற ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்க சார். யோ, என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? நல்ல ஐடியா கொடுக்குற ஒரு மாதிரி தான் சார் தெரியுது. நீங்களே கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குற வழியை பாருங்க. எப்படி சார்? நான் யார்கிட்ட போய்? புரியல? உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சங்கர், அவர்கிட்ட கேளுங்க. அவர் காலில் போய் விழுங்க, பொழைச்சிக்குவீங்க. இல்லைன்னா இங்க உங்களுக்கு சங்கு தான். சிரிக்கிற எல்லாம் உன்னாலதான். போலீஸ் என்னங்க இது? ஏயா, அவனை முடிக்கிறது ஒரு சின்ன வேலை. அந்த சின்ன வேலையை கூட உன்னால உருப்படியா செய்ய முடியல சார். எது சார் சின்ன வேலை? நான் தான் இந்த விஷயத்துல முன்னாடி போயிலன்னு முன்னே சொல்லல சார். எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொல்றல, அப்புறம் இந்த மாதிரி கத்துக்குட்டியா இருந்தா எப்படி? ஹலோ, என்ன இது பில்டிங் தொழில் பத்தி பேசுற மாதிரி ஆளை போட்டு தொழில் பத்தி இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க? பார்த்து பேசுங்க. சாரி சார். சார், நீங்க என்ன நம்புனீங்க? நான் அந்த தடின்னு நம்பினேன். எல்லாமே சொதப்பிருச்சு. நான் என்ன சார் பண்ணுவேன்? தண்டம்டா, சரியான தண்டம். மாத்தி மாத்தி இப்படியே திட்டிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. மேட்ரே லிமிட்ல இருக்கும்போதே சட்டு விட்டு முடிச்சுக்கோங்க. ஏசி சார் ரவுண்ட்ஸ் வர நேரம். அவர்கிட்ட மாட்டினீங்க, கேஸ் கோர்ட்டுன்னு விபரீதமாயிரும். நான் என்ன பண்றதுன்னே புரியல சார். என்னங்க மாசம் நிக்கிறீங்க? ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் மாதவா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பியா? ஆமாண்டா, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நானும் சும்மா இருப்பேன். நீங்க லந்து கொடுத்தீங்கன்னா நானும் லந்து கொடுப்பேன். ஆமாண்டா, உனக்கான பேச வந்த பாரு, என்ன சொல்லணும்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவனையெல்லாம் வெளியில எடுக்கிறதுக்கு பதிலா கூவாத்தம் போய் சுத்தம் பண்ணா கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். யோ, என்ன நக்கல? உங்களை யார் இங்க வர சொன்னது? நீங்களா வரீங்க, நீங்களா அலட்டிக்கிறீங்க. ஆமா, வீட்டுல போய் நிம்மதியா இருக்க வேண்டாம்? உன் தங்கச்சி விஷயம் தெரிஞ்சா கண்ணை கசிட்டு நிக்கும், அப்புறம் 2 பேருக்கு சண்டை வரும். அதை யார் சமாளிக்கிறது? அது வந்துங்க சார், நாங்க வர்ற வழியில சங்கருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் மாமா மச்சான் உறவு சார். இவன் தங்கச்சியை இவன் கட்டி இருக்கிறான், அவங்க அக்காவை இவங்க அண்ணன் கட்டி இருக்கிறான். எல்லாம் குடும்ப தகராறு சார், ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி. ஏதோ நடந்து போச்சு சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க சார். யோ, என்ன விளையாடுறீங்களா? சங்கர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோ, என் மேல என்கொயரி வரும். அட்டம்ப்ட் மர்டர் கேஸ். சார், இப்போ என்ன சார் பண்றது? சங்கர்ட்ட போய் பேசி சமரசமா போங்கன்னு சொல்றேன். இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமா, இவர் பெரிய பிஸ்தா பருப்பு. சுலபத்தில் அப்படியே அசர மாட்டாரு. நம்மெல்லாம் பாசி பருப்பு, பைத்தம் பருப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு இவரு. என்ன முறைக்கிற? மாசத்துல 28 நாள் உன்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னும் 2 நாள் இங்க நடந்தா ஸ்டேஷன்ல கூப்பிட்டு சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. நீ லுக்கு விட்டுட்டு இருக்கிறியா? லுக்கு எக்கு தப்பா ஆகி போயிடும், ஜாக்கிரதை. அறிவு இருக்கா உனக்கு? அவனை கொல்றதுக்கு கூலிப்படை ஏவிட்டு இருக்கிய. இப்ப நான் எப்படி அவனை சமாதானப்படுத்துறது? ஏதாவது சட்டு புட்டு பேசி ஒரு முடிக்கு வாங்க சார். மாப்ள, சங்கருக்கு போனை போடு மாப்ள. நாமெல்லாம் ஐநா சபை உறுப்பினரா இருந்திருக்க வேண்டிய ஆளுங்க மாப்ள. ஏதோ தப்பி தவறி இந்த குடும்பத்துல பிறந்துட்டு தத்தளிச்சு போய் கிடக்குறோம். ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா மாப்ள? அதுக்கு பேசாம இவர் மாதிரி ஏட்டா இருக்கலாம். யோ, என்ன நக்கலா? இல்ல சார், போலீஸ் ஆயிருக்கலாம் சார். யோ, நான் இன்ஸ்பெக்டர். ஐயோ சாரி சார். சும்மா இல்லையா? சரி மாப்ள. சொல்லுங்கண்ணா. நாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோம்பா. இங்க மாதவனை விசாரிக்க கூட்டு வந்திருக்காங்க. என்னது, விசாரிச்சுட்டு இருக்காங்களா? பிடிச்சவன ஜெயில போடலையா? அட ஏன்பா நீ வேற? இந்த குடும்பம் துண்டு துண்டா செஞ்சு உடஞ்சு போகணுமா? அண்ணா, இந்த கேள்வியை உங்க பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனை பார்த்து கேளுங்க. அவனை விடுப்பா, அவன் தான் 1ஆம் நம்பர் முட்டா பயலாச்சே. ஏய், யார பார்த்து முட்டா பையன்ற? ஐயா, நான் வேற விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் ஒன்றும் சொல்லல. கொஞ்சம் சும்மா இருப்பா, நீ வேற. நீ பேசு மாப்ள. சங்கர், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. மாதவனை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறேன். என்னது தெரியாம நடந்து போச்சா? ஒரு செகண்ட் அசந்திருந்தேன்னா நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பானுங்க.
நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். தெய்வ புண்ணியத்தில் தப்பிச்சிட்டல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. பாரு, மாதவன் வருத்தப்பட்டு இருக்காப்ல. நிஜமாவா? அட நிஜமாதான்ப்பா. எப்ப கொஞ்சம் வருத்தப்பட்டு காட்டேன். ஏங்க அது எப்படிங்க முடியும்? பத்தி இப்ப கேட்டியா? அதான் வருத்தப்பட்டு இருக்காப்ல. இங்க பாருங்கண்ணே, பிசினஸ்ல போட்டினா பிசினஸ்ல மோதணும். அதை விட்டுட்டு அடியாளு கூலி படன்னு இறங்குனா எனக்கு தெரியாத ஆளுங்களா? நான் சும்மா கண்ணை காட்டினா போதும், கூறு போட்டுருவானுங்க. கூறு அவனை சொல்லி வைங்க அவன்கிட்ட. அட ஏன்பா திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நாம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வீட்டு உப்பை தின்றுருக்கோம். அந்த விசுவாசத்துக்காவது இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன். அண்ணா, நாம எப்ப அவன்கிட்ட ஒப்ப? அட 6 மாசம் எம்டி பதவியில் உட்காந்துருக்கோம் இல்லையா? சம்பளம் வாங்கலையா? அதெல்லாம் யார் பணம்? தாத்தா பணம். தாத்தா யாரு? ரேகாவோட தாத்தா. ரேகா யாரு? மாதவனோட பொண்டாட்டி. மாதவன் யாரு? தாத்தா பேத்தியோட புருஷன். அப்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம் தானே? ரேகாவுக்காக மாதவனை மன்னிச்சு விட்டுருப்பா. ஆட என்ன மாப்பிள்ள நீயே பேசிட்டு இருக்கிற? ஸ்பீக்கர்ல போடு, எல்லாரும் கேட்கலாம்ல. போடு. எப்பா ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். சரிண்ணே, நீங்க நாயஸ்தன் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதுல நிறைய உண்மையெல்லாம் இருக்கும். அதனால உங்க பேச்ச நான் கேட்கறேன். ஆனா ஒழுங்கு மரியாதையா செஞ்ச தப்புக்கு அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்க சொல்லுங்க அவனை. ஆட சொல்லப்பா, அதான் கேக்குறான்ல. மாதவன் சொல்லுங்க மாதவன். சார் சொல்றதை சீக்கிரம் சொல்லுங்க சார், அவர் மனசு மாற போறாரு. அட சொல்லேன்பா. சொல்லு. சரி, இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ணல. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதான் மன்னிப்பு கேட்கற லட்சணமா? இங்க பாரு, என் போன் இப்ப ரெக்கார்டிங் மோட்ல இருக்கு. தெல்ல தெளிவா சுத்தமா என்கிட்ட இப்ப கிளியரா பேசணும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு புரியுதா? அப்படி கேளு. இல்ல போனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஜென்மத்துக்கு நீ ஜெயில கடந்தா சாவணும். இத பாருங்க மாதவன், ஏசி வர நேரம் இதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. ஒண்ணு மன்னிப்பு கேளுங்க, இல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவேன். ஒரு 10 வருஷம் புழல் ஜெயில இருந்துட்டு வாங்க. யாருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. கொஞ்சம் யோசிக்க விடுங்க சார். ஏப்பா, இது என்ன யோசிக்க வேண்டிய நேரமாப்பா? அது டக்குன்னு போனை வாங்கி பேசப்பா, பேசு. இந்த பாரு சங்கர், நீ என்கிட்ட மோதன, அதனால நான் உங்ககிட்ட மோதனேன். இங்க பாரு, இந்த லெக்சர்லாம் எடுத்துட்டு இருக்காத. ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்ல போனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானா. சரி, ஏதோ ஆத்திரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரி. இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்ப வேணாலும் போட்டு காட்டுவேன். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்போ என்ன பண்ணலாம்? நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனை விட்டுருங்க. ஓகே சார். சரி, நீங்க போங்க. சார் நாங்கள் வரோம். ஓகே சார். வரேன் சார். ஏய் ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என் பையனுக்கு பிறந்த நாள். அப்படியா? அதான் சுபு சாருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் இன்விடேஷன் வச்சுட்டு வரேன். சரி. காயத்ரிமா, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி இருப்பா, வாங்க. சாருக்கு ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு வரேன். ஐயோ, அதான் பிரச்சனையே. உங்களை விட சீனியர் ஆபீசரு ஜேய்க்கு அவங்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. அவங்கெல்லாம் போயிட போறாங்க, அவங்களாம் கொடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, சாருக்கு தான் இன்னும் கொடுக்கல. ஐயோ, என்னம்மா நீ, நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். அட விடுப்பா, நீ வேற, நம்ம சுப்பு சாருப்பா. யோ, அது வந்து என்ன எங்க பிரச்சனை? சொன்னா புரிஞ்சுக்கணும், அப்புறம் உங்க இஷ்டம், போங்க. என்ன சொல்றாரு? அவரை விடுங்க சார், அவரெல்லாம் ஒரு ஆளா? இந்தாங்க சார் இன்விடேஷன். எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், கட்டாயம் நீங்க வந்து கலந்துக்கணும். சரி. பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, ரொம்ப நாள் கழிச்சு பிறந்திருக்கான். அதான் சார், பெருசா கிராண்டா மண்டபத்துல வச்சு பண்றோம். அவசியம் நீங்க குடும்பத்தோட வரணும் சார். கண்டிப்பா வந்துடுறோம். தேங்க்யூ சார். பர்னே ஐயா, ஏன் அந்த பொம்பளை பேச விட மாட்டேன்னு சொன்ன? அதான் சொல்லியும் கேட்க முந்திரி கட்டமா வந்துடுச்சுல்ல, இனிமே சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? நீ ஏன் அந்த பொம்பளையை பேச விட மாட்டேன்னு சொன்ன? அதை பிரிச்சு பாருங்க சார், உங்களுக்கே தெரியும்.
பாத்தீங்களா, குழந்தை படத்தை பார்த்ததும் அப்செட் ஆயிட்டீங்க. இதுக்கு தான் வேணாம் வேணான்னு சொன்னேன். பாருங்க, தேவையில்லாம உங்க மனசை கலைச்சி விட்டு போயிட்டாங்க. யோ, அதுக்காக எந்த குழந்தைய பார்த்தாலும் பொறாமப்படுவானா? எனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக இன்னொருத்தர் குழந்தை பர்த்டேக்கு போய் பாழ்தான் முட்டுருவானா? இல்லை எனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக யாருக்குமே குழந்தை போடக்கூடாதுன்னு நினைப்பானா? இல்லை இந்த மூலையில் உட்காந்து ஓடணும் அழுவனா? நீ எதுக்காக அந்த பொம்பளை தடுக்கிற? அதுக்கு இல்லை சார், கண்களையிட்டீங்களே அதான் சார். இந்த பாரு, ஆபீஸுக்கு வந்தீங்கன்னா வாயையும் வாழையும் சுருட்டிட்டு சும்மா இரு. என்னோட பிரச்சனைக்கும் நான் வருத்தப்பட்டுக்குவேன். எனக்கு அழுவணும்னா நான் அழுதுக்குவேன். நீ எனக்காக எதுவும் செய்ய வேணாம். நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. சார், ஒரு ஈவு இறக்கம் தான் சார். நீ போய் உன் வேலையை மட்டும் பாருன்னு. சரி சார். நல்லா இருந்த மூட கெடுத்து விட்டான். அத்தை, காஃபி. ரேகா, இப்படி உட்காருமா. என்னங்க அத்தை? சொல்லுங்க அத்தை. அது ஏம்மா, நீ மாதவன் கூட சந்தோஷமா இருக்கியாம்மா? உன் வயித்துல புழு பூச்சி ஏதாவது உண்டாயிருக்காமா? என்னத்த திடீர்னு கேக்குறீங்க? சுப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே கலக்கமா இருக்குமா. அந்த கடவுள் சரசுவ ஒரேடியா குழந்தை இல்லாம தண்டிச்சிருக்க கூடாதுமா. வயிற்று பள்ளியை எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு குழந்தைய கொடுத்துருக்கலாம். இப்படி ஒரேடியா சரசுவோட கர்ப்பப்பையே புடிங்கிட்டானே. எனக்கு நினைக்க நினைக்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆமா அத்தை, அதுவும் குழந்தைய பறி கொடுக்க போறோம்னு தெரிஞ்சே வளகாப்பு நடத்திக்கிட்டதெல்லாம் பெரிய கொடுமை அத்தை. அதான் சொல்றேம்மா, நீ சட்டுப்புட்டுன்னு ஒரு குழந்தைய பெத்துக்கோமா. இனிமே பேரனோ பேத்தியோ நீ பத்தி என் கையில கொடுத்தாதாம்மா உண்டு. டேய் மாதவா, நில்லு. ஏண்டா, இது என்ன வீடா இல்ல சத்திரமா? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. என்னம்மா, என் வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இது நான் மெட்ரோ ரயிலா? டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போணுமா? அதுக்கு இல்லைங்க, இப்படி ஆபீஸ் டைம்ல வந்திருக்கீங்களே அதான். என்ன தலை வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, சுட காஃபி போட்டு கொடுக்கட்டா? நீங்க ரெண்டு பேருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலும் அதுவே போதும். ஏமா, இன்னைக்கு எந்த பேய் இந்த முருங்கை மரத்துல ஏறி இருக்கு? தெரியலையே அத்தை, ஆனா ஏறின பேய் ரொம்ப பவர்ஃபுல் பேய் மாதிரி தான் தெரியுது. மாதவ உச்சி மண்டைய புடிச்சு நல்லா உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி இருக்கத்த, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரிங்க அத்தை, நீங்க வந்து காஃபியை குடிங்க. சரி, ஏதோ ஆத்திரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரி. ரெக்கார்ட் ஆயிருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.